CA Foundation, Business Max. Chapter 1, Unit 2, Proportion. Exercise 1B பார்க்க போகிறோம். First sum. Fourth proportion to 4, 6, 8. Okay, proportion. Proportion தான் பார்க்க போகிறோம். அங்கே let's move. Fourth proportion to 4, 6, 8. First proportion கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் இந்த 3 நம்பர் வரும். ஸோ 4, 6, 8 இது எதுனா ஃபஸ்ட்டு ப்ரப்போர்ஷன். அதே மாதிரி செகண்ட் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கணும்னா 4 ஃபஸ்ட்டு வந்துடும், ரெண்டாவது எக்ஸு, அடுத்து 6, அடுத்து 8. இது வந்து செகண்ட். இதே மாதிரி தேர்டு. இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன்னா இதே தான் 4, 6, 8, எக்ஸ். இது தான் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனில் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது இதையும் ஃபஸ்ட்டு 2 நம்பரை ரேஷியோவில் எடுத்துக்கணும், அடுத்த 2 நம்பரை ரேஷியோவில் எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதான். 4:6 ஈக்குவல் டு 8:8. சாரி 8:x. இதே மாதிரி இந்த ஃபஸ்ட் நம்பரை இதோட லாஸ்ட் நம்பரை ஃபஸ்ட் நம்பரோட, ஃபஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரோட. 4x ஈக்குவல் டு 6 × 8 48. அப்போ எக்ஸோட வேல்யூ 12. இதுதான் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன். ஆன்சர் ஏ. இது வந்து ஃபஸ்ட் சம். செகண்ட் சம், தேர்டு ப்ரப்போர்ஷன் டு 12, 8. நம்ம போன சம் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன் பார்த்தோம். அப்போ ஃபோர்த்து பிளேஸில் நம்ம வந்து எக்ஸ் போட்டோம். இப்போ தேர்டு ப்ரப்போர்ஷன் அப்படின்னா தேர்டு ப்ரப்போர்ஷன்னா 12, 18, எக்ஸ். தேர்டு ப்ரப்போர்ஷன் எக்ஸ் போட்டிருக்கோம். போன சம்மில் 4 சம் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 2 ஒரு ரேஷியோ இது ப்ரப்போர்ஷனில் எடுத்துகிட்டு அடுத்த 2 ஒரு ரேஷியோவை போட்டு 2 சால்வ் பண்ணோம். இப்போ ஒன்லி 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஒரு ரேஷியோவாகவும் 12:8 = இப்போ மிடில் வேல்யூவை இன்னொருத்தரை இது எக்ஸோட இன்னொரு ரேஷியோவாக ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் நம்பரை ஃபஸ்ட் நம்பரோட, ஃபஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பர் கூட. இப்போ சால்வ் பண்ணோம்னா 12x = 324. 18 × 18 324. அப்போ ஆன்சர் x = 27. ஸோ தேர்டு ப்ரப்போர்ஷன் வந்து 27. ஆன்சர் பி. தேர்டு சம், மீன் ப்ரப்போர்ஷன் பிட்வீன் 25, 81. மீன் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா மிடில் வேல்யூ. ஸோ மீன் ப்ரப்போர்ஷன், மீன்னாலே மிடில் வேல்யூ தான். மீன்ஸ் = மிடில் வேல்யூ. ஸோ நம்ம மிடில் எக்ஸ் போட போகிறோம். ஓகே, ஆனால் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு 2 சம் சால்வ் பண்ண மெத்தட்லேயும் இதை சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இது வந்து மீன் ப்ரப்போர்ஷன், அதாவது மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் மட்டும் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் என்னென்னா சின்ன ஃபார்முலா, b = √a × c. அதாவது ஃபஸ்ட் நம்பரே இந்த 2 நம்பர், ஃபஸ்ட் நம்பர் இது லாஸ்ட் நம்பர், அதாவது இப்படி ஃபார்ம் ஆயிரும். 25, x, 81. இது a, இது b, இது c. இப்போ b கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஏயும் சியும் இன்ட்டு பண்ணிட்டு அதுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம இந்த மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம், இந்த மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த மெத்தட் நம்ம எப்போவும் போகிற மெத்தடில் போயிடலாம். 25:8 = x = 8:x 81. ஸோ ஃபஸ்ட்டு இதையும். ஸோ x² = 25 × 81 2025. அப்போ x² இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா x = 45. ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ரூட் ஆயிரும். ஸோ எக்ஸ் ரூட் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 45. இப்போ நம்ம இந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். b =
25 into 81 b is equal to root of 2025. இப்போ 2025 ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் 45. ரெண்டு மெத்தட்லேயும் போடலாம். மீன் ப்ரொபோஷனுங்கிறப்ப நமக்கு வந்து ரெண்டு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே போடலாம். Fourth sum, the number which has same ratio to 26 that 6 has to 13. அப்போ 6 13ங்கிறது ஒரு ரேஷியோ. இன்னொரு ரேஷியோ என்ன அப்படின்னா 26 நம்பர், இந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் டு 26ங்கிற ஒரு ரேஷியோ, 6 இஸ் டு 13ங்கிறது இன்னொரு ரேஷியோ. ஸோ இது ரெண்டையும் இந்த ரெண்டு ரேஷியோவே வச்சு நம்ம எக்ஸுங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் சொல்யூஷன் x is to 26 ஒரு ரேஷியோ ஈக்குவல் டு 6 is to 13 ஒரு ரேஷியோ. ஸோ நம்ம இதை நார்மலாக சால்வ் பண்ணலாம். இல்லை எக்ஸ் பை 26 ஈக்குவல் டு 6 பை 13 மீன் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் 13 எக்ஸ் ஈக்குவல் டு 156, 26 into 6 156. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 156 பை 13 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 12. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ ஆன்சர் நன் ஆஃப் திஸ். ஸோ ஃபிஃப்த் சம், த ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் டு 2a, a ஸ்கொயர், c இஸ் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். நார்மலாக நம்ம நம்பர் கண்டுபிடிச்சோம். இது நம்பர் கூட a, c இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சாலாம் ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன். இதுவும் ஈஸி தான். ஸோ ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னா லாஸ்ட்டில் எக்ஸ் போடுவோம். ஸோ ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் டு 2a, a ஸ்கொயர், c அடுத்து எக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோவில் ரெண்டு ரேஷியோவாக எப்போவும் போல் 2a இஸ் டு a ஸ்கொயர் ஈக்குவல் டு c இஸ் டு எக்ஸ். அதே மாதிரி நம்ம சேம் மெத்தடில் அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ 2ax, அதாவது 2aயும் இந்த பக்கம் உள்ள எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். 2ax a ஸ்கொயர் இன்ட்டு c. ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு, அதாவது ஃபோர்த் ப்ரொபோசல். ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம். எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம்னா a ஸ்கொயர் பை c பை 2a. இந்த a இங்கே உள்ள ஒரு a கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ac பை 2. ஆன்சர் a. Sixth sum, if four numbers 1/2, 1/3, 1/4, 1/x are proportional, then xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து 4 நம்பர்ஸ் கொடுத்துறேன். இந்த 4 நம்பர்ஸில் எக்ஸோட வேல்யூ மட்டும் கொடுக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து ரேஷியோ மாதிரி போடாமல் நம்ம டிவைடில் போட்டால் இன்னும் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ சொல்யூஷன் போட்டு டிவைடில் போட்டுடலாம். 1/2 ஹோல் டிவைடட், ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் தானே ஒரு செட்டு. ஸோ ஹோல் டிவைடட் பை 1/3 ஈக்குவல் டு அடுத்த ரெண்டு நம்பர் ஒரு செட்டு. ஸோ 1/5 ஹோல் டிவைடட் பை 1/x. ஸோ 1/2 இது இந்த பக்கம் வரும்போது இன்வெர்ஸ் ஆயிரும். ஸோ 3/1. அதே மாதிரி இங்கிட்டு 1/5 இங்கிட்டு வரும்போது x/1. இங்கே மொத்தமாக 1 இருக்குது. ஸோ இன்ட்டு பண்ணோம்னா 3/2. இங்கே நீங்கள் அதே இன்ட்டு பண்ணோம்னா x/5. ஸோ நமக்கு தேவையான வேல்யூ வந்து எக்ஸு. ஸோ எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ எக்ஸை வச்சுக்கிட்டோம்னா 5 அந்த பக்கம் போயிடும். ஸோ 3 × 5/2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15/2. எக்ஸ் ஈக்குவல் டு 15/2. ஆன்சர் சி. இதை நம்ம அந்த மெத்தட்லேயும் போடலாம். பட் இது வந்து ஈஸியான மெத்தட். Sum number 7. The mean proportion between 12x square and 27y square is. ஸோ இந்த சம் வந்து மீன் ப்ரொபோர்ஷன். ஸோ நம்மள்ட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த நார்மல் மெத்தடில் போடுறது, இன்னொன்று ஃபார்முலா b = √a × c. ஸோ நம்ம நார்மலாக நிறையா சம் போட்டோம். ஸோ இந்த சம்மை இந்த மெத்தடில் போடலாம். ஸோ 12x ஸ்கொயர் இன்ட்டு x 27y ஸ்கொயர். ஸோ b எக்ஸுக்கு அனுப்பணும். b = x ஸ்கொயர் y ஸ்கொயர் கூட சேர்த்துக்கலாம். 12x ஸ்கொயர் இன்ட்டு 27y ஸ்கொயர் அப்படின்னா 12 × 27. b = 12 × 27. ஆன்சர் வந்து 324x ஸ்கொயர் y ஸ்கொயர். இப்போ 324
எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா 18x² எக்ஸ் ஆயிரும், ஒய் ஸ்கொயர் ஒய் ஆயிரும். ஸோ 324க்கு ரூட்டு 18, எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட்டு எக்ஸு, ஒய் ஸ்கொயருக்கு ரூட்டு ஒய். ஸோ ஆன்சர் மீன் ப்ரொபோர்ஷனோட வேல்யூ வந்து 18xy. ஸோ ஆன்சர் ஏ. 8th sum. If A is equal to B/2 is equal to C/5, then A is to B is to C is. இந்த சம் ரொம்ப ஈஸியான சம். ஏன்னா பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 5 எடுத்துக்கலாம். ஸோ பிக்கும் சிக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன்று எக்ஸு, அதாவது ஏயோட வேல்யூ எக்ஸுன்னு வச்சுக்குவோம். இது வந்து 2,5. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஆப்ஷன்ஸ். என்ன ஆப்ஷன்? இந்த 2ம் 5ம் பிசியில் இருக்கிற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல கிடையாது, பியில் கிடையாது. ஸோ சியில் வந்து 1:2:5. ஸோ ஏவோட வேல்யூ 2 அப்படிங்கிற அசம்ஷனில் நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் இதோட ஆன்சர். ஈஸியான சம். ஸோ 9th sum. If A/2 is equal to B/4 is equal to C/7, then A plus B plus C whole divided by C. இந்த சம்மும் ரொம்பவே ஈஸியான சம். ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 2, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7. இதை அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A plus B plus C whole divided by Cயில் அப்ளை பண்ணோம்னா 3 + 4 + 7 whole divided by 7. மேலே உள்ளதை ஆட் பண்ணோம்னா 14, கீழே வந்து 7 is equal to 2. ஆன்சர் வந்து 9th sumக்கு 2. ஸோ ஆப்ஷன் சி. 10th sum. If P/Q is equal to R/S is equal to 2/5 whole divided by 1/5, the value of P is to QR என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ P/Q is equal to R/S. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா PS is equal to QR. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ வேல்யூ வந்து 1, இதுக்கும் வேல்யூ 1. ஸோ ஆன்சர் வந்து 1:1. ஆப்ஷன் பி. 10th sum ஆப்ஷன் பி.